தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். முழுக்க முழுக்க இது மகன் திமுகவா மாறிடுச்சு. அதெல்லாம் சும்மா கதைகள் எல்லாம் கடந்து போன செய்திகள். இதெல்லாம் துரை வைகோ கார்பரேட் கைக்கூலியா மாறிட்டாரு. துரை வைகோ வலதுசாரி சிந்தனையாளர். பைத்தியக்காரத்தனமான குற்றச்சாட்டுங்க. பேச திருப்பூர் ஆரம்பிச்சிருக்காங்க. துரைசாமியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 100 கோடி ரூபாய் சொத்தை கொள்ளையடிச்ச பாவி அந்த ஆளு. தெரியாதா உங்களுக்கு? நாஞ்சில் சம்பத் ஒரு அரசியல் வியாபாரி. ஒரு வார்த்தை ரொம்ப தடிமனா. அவர் பேசுற வார்த்தைக்கு பதில் இது. எதை வேணா பேச முடியுமா? முதலமைச்சர் துரை வைகோ பத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிற இடத்துக்கு நகர்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதல்ல நாஞ்சில் சம்பத்துடைய விமர்சனங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சிஎம் சந்திப்பேன். அந்த சந்திப்பு ஒருவேளை நேர்ந்தால் துரை வைகோ சாக்குன்னு சொல்லி காத்திருப்பார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு ஒரு முதல்வரை சந்திக்க நீ எங்க வேணா போய் என்ன வேணா சந்திச்சுக்க. இன்னும் பெட்டி செய்தியாக வருகிற இடத்தில் தான் நீ இருக்கிறாய். ஏங்க வெட்டி பயலுக பேசுறதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்க. அதெல்லாம் வீணா போனவங்க பேசுற பேச்சுங்க. சரி, இப்ப இவ்வளவு நடக்குது. துரை வைகோ எங்க போனாரு? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிமுகவின் செய்தி தொடர்பாளர் காரை செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த 4 நாளாக ஒரு தலைப்புச் செய்தியாக எல்லா தொலைக்காட்சி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் செய்தி தாள்களில் அதிகமாக வர்றது என்னென்னா வைகோவை பற்றியும் துரை வைகோவை பற்றியும் தான் அதிக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுவும் பாசிட்டிவாக வந்தால் பரவாயில்ல. முழுக்க ஒரு சார்பான செய்திகள் நிறைய வரதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பர்சனல் அட்டாக் வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட பல்வேறு கோடிகள் சொத்துக்கள் வச்சுருக்காங்க துரை வைகோவும். செங்கல்பட்டில் மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பங்களா இருக்குது அப்படின்லாம் யார் சொல்கிறான்னா மதிமுகவினுடைய முன்னாள் ஒரு முக்கிய நிர்வாகி மல்லை சத்யா இந்த மாதிரி அலிகேஷன் வச்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க முதல்ல கட்சியிலேருந்து வெளியில் போன உடனே பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு கட்சியினுடைய கொடி வெளியிடுற அன்னைக்கு தலைவர் வைகோ அவர்கள் மேலே குற்றச்சாட்டை சொல்லி அந்த குற்றச்சாட்டின் மூலமாக கிடைக்கிற விளம்பரங்களை வைத்து அவங்க நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அடுத்த கட்டம் கொஞ்ச நாள் அமைதியாக போச்சு. அடுத்த கட்டம் கட்சிக்கு பெயர் சூட்டுகிற விழா நடக்கிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு செய்தியை அதாவது இதுவரைக்கும் இந்திய அரசியல் களத்திலே எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத தலைவர், பிறக்கும் பொழுதே பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த தலைவர், தன்னுடைய நிலங்களை எல்லாம் ஏழை பாளைகளுக்கு கொடுத்து விட்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரு தலைவர். இதுவரைக்கும் எதிரிகள் கூட அது போன்றதொரு குற்றச்சாட்டை தலைவர் மீது வைத்ததில்லை. 2 நிலைகளில் வைத்தாங்க. ஒன்று ஸ்டெர்லைட்டில் பணம் வாங்கிட்டார்னு ஒரு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் வந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டெர்லைட் ஆலை அதிபரை எதிர்த்து நின்று அந்த ஆலையை மூடுவதற்கு 100% உழைத்த தலைவர் வைகோ என்பது நிதர்சனமான உண்மை. யாரும் அதை மறுத்து பேசிவிட முடியாது. அது அந்த சப்ஜெக்ட் நின்றுச்சு. அப்புறம் ஜெயலலிதா கிட்ட அம்மையார்கிட்ட அவர் தேர்தலில் பணம் வாங்கிட்டாருன்னு ஒரு பணம் வாங்கிட்டார் செய்தி வந்துச்சு. அந்த செய்தியும் காலத்தில் உண்மை இல்லை என்கிற நிலை வந்தது. வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லை. அப்படிப்பட்ட தலைவர் மீது இவர்கள் குற்றச்சாட்டை வைப்பது எதற்காக நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு செய்தி ஊடகங்களில் இவர்கள் ஆரம்பிக்கிற கட்சிக்கும் வைகோ தேவைப்படுகிறார். ஏதோ ஒரு வகையில் அவர் ஊழல் குற்றச்சாட்டை சொன்ன உடனே எல்லா ஊடகங்களும் அவர்கள் மீது அவர்களை நேர்காணலுக்கான கேள்விகள் கேட்க, பதில்களை பெற, இப்படிலாம் பண்ணும்போது அவர் கட்சி ஆரம்பிக்கிற செய்தி வந்தது. நீங்கள் இப்போ சொன்னீங்க, நான் இன்றைக்கி காலையில் தான் எல்லா பத்திரிகைகளும் எடுத்து பார்த்தேன். தலைப்புச் செய்தியாக அவர்கள் கட்சி ஆரம்பித்தது எதுவும் வரல. நான் உங்களுக்கு வேணும்னா நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெட்டி செய்திகளாகத்தான் வந்திருக்கிறது. பெட்டி செய்தி அளவிற்குத்தான் அவர்களுடைய இயக்கம் இருக்கிறதே தவிர, அவர்கள் இருக்கிறார்களே தவிர, 32 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காகவே உழைத்திருக்கிற ஒரு தலைவனை சிறுமைப்படுத்துகிற இடத்திற்கு அவர்கள் நகர்ந்திருப்பது என்பது உள்ளபடி எங்களை போன்றவர்களுக்கு அதை படிக்கும்பொழுது ஒரு சிரிப்பு தான் வரும். நீங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற. வேற யாராவது அதை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கடந்து போகலாம். நீங்கள் பெட்டி செய்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மாதிரி கடந்து போகலாம். ஆனால் மல்லை சத்யா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் கூடயே ட்ராவல் பண்ண ஆள், எனக்கு வெளிச்சம் கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு ஒரு சொன்ன ஆள் இப்போ அவருக்கு எதிராக பேசுறாருன்னா இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் முழுக்க இது மகன்
திமுகவா மாறிடுச்சு. அதெல்லாம் சும்மா கதைங்க, அதெல்லாம் கடந்து போன செய்திகள். இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்கு, வெளியிலே போவதற்கு ஆன வாய்ப்புகளை தேடுவாங்க பார்த்தீங்களா? அதற்காக எடுத்து வைக்கிற செய்திகள் தானே தவிர, அந்த செய்திகளில் உண்மை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். நான் நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் ஒரு கருத்த உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். தலைவர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு பிறகு தான் இவருடைய அணுகுமுறையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறத நாங்கள் தொண்டர்கள் உணர ஆரம்பிச்சோம். தனியா வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சேர்ந்து சாதிய ரீதியாக ஒரு ஒருங்கிணைப்பை செய்வது, அவருடைய பலத்தை பெருக்கிக் கொண்டு தலைவருக்கு பிறகு தான் தான் என்கிற ஒரு சூழ்நிலை. அதே நேரம் கட்சியிலேருந்து ஒரு முக்கியமா ஒரு 5 பேர் பிரிந்து போய் அவர்களோடு சேர்ந்து கூட்டம் நடத்தினது. இப்போ கூட நேத்து கட்சி ஆரம்பிச்ச இடத்துல மதுரை திருப்பரங்குன்றம் அழகு சுந்தரம் பதிவு பண்ணியிருக்காரு. நாங்க 16 பேர்ல 11 உயர்நிலை உறுப்பினர்கள் பொள்ளாச்சியில ஒரு தோட்டத்துல கூடி பேசினோம். பேசும்போது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து, ஒளிப்படம் எடுத்து அனுப்பிச்சிட்டாரு தலைவர் வைகோவுக்கு. அதனால தான் அவங்கள எல்லாம் நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. வைகோ கூட பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, 3 வருஷமா, 2 வருஷமா அவருடைய நடவடிக்கைகள் சரியில்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்னதான் அவர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பொதுவெளியில எங்கேயுமே வந்து நம்ம இல்ல செய்தியா அல்ல தேடும்போது இல்ல. இல்ல அதுக்கு தான் சொல்ல வர்றேன். அது எங்கள போன்ற இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உள்ள வந்து நாங்க ஏத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிற எங்களுக்கு தெரியும். அத வந்து வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அப்பொழுது இல்ல. உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு பிறகு தனக்கான ஒரு பலத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கிட்ட விதைக்கிறாங்க. அதற்கு அவர் பலிகடா ஆகிறார். அப்பொழுது மாவட்டம் முழுவதுமாக சாதிய ரீதியான ஒருங்கிணைப்பை செய்யக்கூடிய இடத்திற்கு நகர்வதை நாங்கள் பார்த்ததற்கு பிறகுதான் இது வந்து இந்த மாதிரி ஆளு கையில கட்சி போச்சுன்னா கட்சி ஒண்ணுமில்லாம போயிரும். ஒரு சாதிய கட்சி என்கிற சூழ்நிலைக்கு ஒரு கட்சியை நகர்த்தி விடுவார்கள். சாதியத்திற்கு எதிராக, மதத்திற்கு எதிராக மக்கள் நலனை மட்டுமே கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கத்திற்கு இவரை போன்றது ஒரு தலைமை வந்து விடக்கூடாது. இல்ல இப்ப இருந்து சாதி ரீதியானா என்ன சாதி ரீதியா பண்ண பார்த்தாரு? இல்ல அத நாம இப்ப அது அவங்களுக்கு புரியும். ம். நான் யாருக்கு இல்ல சொல்றேனோ அந்த பர்ட்டிகுலரா அவர் பகுதியை சார்ந்த அந்த மாமல்லபுரம், அந்த ஈசிஆர் தமிழ்நாடு ரோடு முழுவதும். அங்க மட்டுமா இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள்ல அவருடைய சாதிய ரீதியான ஒருங்கிணைப்பை செய்ய ஆரம்பிச்சாருங்கிறது தான் உண்மை. இங்க மாமல்லபுரத்துல மட்டும் இல்ல. அதில் இப்பொழுது தோல்வி கண்டு இருக்கிறார் என்பது வேறு. அது நம்ம வேற விவாதத்துல விவாதிக்கணும். அப்பொழுதுதான் எங்களுக்கு நாங்க கண்ணு திறக்கிறோம். இந்த ஒரு மாதிரியான ஒரு ஆளுகிட்ட நம்ம இயக்கம் போச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? தலைவர் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பொழுதுதான் சூழ்நிலைகளால் நாங்கள் துரை வைகோவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். துரை வைகோவை வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இவரை போன்றவர் தான் உள்ள வரணுமே தவிர இவர் மாதிரி ஆளுங்க கையில கட்சி போயிடக்கூடாதுன்னு நாங்கள் வலிய நாங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தது தான் துரை வைகோவை தவிர, இது மகன் வைகோ என்று சொல்லுவதெல்லாம் எள்ளி நகையாடக்கூடிய செய்தி. அதெல்லாம் ஒரு பெரிய செய்தி இல்ல. துரை வைகோவை முன்மொழிஞ்சதே நான் தான். அவர் வந்து பார்ட்டியை வழி நடத்தணும்னு சொன்னதே நான் தான். கடைசியா வந்து இப்படிலாம் பண்ணுவாரு நம்மளுக்கு தெரியாம போச்சு. அரவணைக்கவே மாட்டேங்கிறாரு. சரி அப்படி வைகோ எப்படி எல்லாரையும் நீங்க ஒரு அரவணைச்சாரோ அது மாதிரி துரை வைகோ அரவணைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் அவரோட உங்களுடைய குற்றச்சாட்டு. நடவடிக்கைகள் தான் அதுக்கு காரணம். எப்படிங்க ஒருத்தர் வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன்னாங்க. 106 பேர்ல 105 பேர் ஆதரவு கொடுத்து தான் அவரை வந்து தலைமை நிலை செயலாளரா நாங்க கொண்டு வந்தோம். இவர் மட்டும் இல்ல. இவரும் குரல் கொடுத்தார் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதை நான் மறுக்கவில்லை. இவரும் குரல் கொடுத்தார். குரல் கொடுத்து அவர் வந்ததற்கு பிறகு இவருடைய நடவடிக்கைகளிலே ஒருங்கிணைப்பு இருந்திருக்கணும்ல. இவர் நடவடிக்கைகளே தொடர்ந்து மாற்றங்கள் வருகிறது. இவர் நடவடிக்கையிலே தொடர்ந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு இயக்கத்திற்கு சிந்தனைக்கு மாறாக கட்சியினுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு மீறி இவர் நடக்க ஆரம்பிக்கிற பொழுது தன்னால அவர் மட்டும் இல்லை, நானே விலக ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். அவர் மட்டும் முதன்மை செயலாளர் துரை வைகோ மட்டும் இல்ல. தலைவர் கடைசி வரைக்கும் இவர் எப்படியாவது சரி பண்ணிடலான்னு தான் முயற்சி பண்ணார். அந்த முயற்சியில எங்க தலைவர் தோல்வி கண்டார் என்பதுதான் உண்மை. ஒரு இயக்கத்தை இப்ப நாங்கெல்லாம் ஒருங்கிணைத்து போகிறோம். அந்த ஒருங்கிணைந்து போகக்கூடிய சிந்தனை உங்களுக்கு ஏன் இல்ல வரல? அப்போ துரை வைகோ கொஞ்சம் ரகடா இருக்காரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரகடலாம் இல்ல. இப்ப நாங்க இருக்கிற இல்ல 99 மல்லை சத்யா திரும்பவும் நேத்து வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அந்த கை குடுக்கிற நிகழ்வு நடந்தது. அந்த கை குடுக்கு நிகழ்வுல கூட துரை வைகோ எப்படியெல்லாம் வந்து பண்ணாரு பாத்தீங்கல்ல? இது நான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியிலே நம்ம சேனல்லே நான் பேசியிருக்கிறதுக்கான கருத்தை சொல்லியிருக்கிறேன். கையை பிடித்து வைகோ அவர்கள் கையை பிடித்து மல்லை சத்யாவோடு இணைத்து வைக்கக்கூட. இப்ப நான் கையில மொபைல் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நீங்க இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. டக்குன்னு என் கையை பிடிக்கிறீங்க. கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? கையில இருக்கிற கைபேசியெல்லாம் கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்பி நின்னு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு செய்தியே இல்ல. நீங்க இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாக விவாதிக்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல அவர் முக்கியமா சொல்றது என்னன்னா, துரை வைகோ மீது 2 அலிகேஷன் வைக்கிறார். 1 இவர் வந்து துரை வைகோ கார்ப்பரேட் கைக்கூலியா மாறிட்டாரு. துரை வைகோ வலதுசாரி சிந்தனையாளர். பைத்தியக்காரத்தனமான குற்றச்சாட்டுங்க.
சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் எங்களுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ மதுரை மாநாட்டில். அது என்ன வலதுசாரி சிந்தனை வரும்? எப்படி வரும்? ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக வரக்கூடிய இடத்தில் தன்னை நகர்த்தி கொண்டிருப்பவருக்கு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை மட்டுமே தங்களுடைய அடிப்படை நாதமாக கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கத்தை தலைமையேற்று நடத்துகிற இடத்திற்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைவருக்கு எப்படிங்க வலதுசாரி சிந்தனை வரும்? இவர்கள் சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லுகிற வார்த்தைகள். நீங்கள் அவங்க பேசுறதுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேள்வியை கேட்பது என்பது நிலை வியப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் இல்ல இப்போ வருவாங்க? அவர் குறிப்பிட்டு சொல்றதுன்னா, இப்போ சென்னையில வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. ஒரு பார் ஒண்ணு ஓப்பன் பண்றாங்க. அது வைகோக்கு தெரிஞ்சபோது கடைசியா வந்து அந்த பாரினுடைய அந்த லைசென்ஸ் இருக்கு. ஆனா அந்த பார் இயங்கல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் இந்த மாதிரி சொத்துக்கள் விவகாரங்கள் முடிஞ்சா துரை வைகோ வெளியிடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுபவர் நேர்மையாளராக இருந்தால் அவர் மீது இதுவரைக்கும் எந்த இன்னும் வாடகை குற்றச்சாட்டும் வீட்ல இருப்பாரு. இல்லாதவராக இன்னும் வந்து இருந்தால் என்னது பட்டா இல்லாத வீட்ல இருக்கேன். அதெல்லாம் இருப்பார். அதெல்லாம் இருப்பாரு. எவ்வளவு எளிமையா நீங்க வாழ்றாரு நீங்க பாருங்க. நீங்க இதெல்லாம் எல்லாம் வெளியில சொல்லிட்டு இருப்பாங்களாங்க? எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தான் ஒரு தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியில் அதெல்லாம் வெளிப்படையாக அவருடைய சொத்து பட்டியலை வெளியிடவோ அவர் செய்திருக்கிற எவ்வளவோ காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். அதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. அதெல்லாம் அந்த அந்த அளவுக்கான அவர்கள் தகுதியானவர்களாக நான் நினைக்கல. ஏன்னா நீங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் திராவிட வெற்றி கழகம் இது ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே வந்து எந்த ஒரு இயக்கம் நீங்கள் ஆரம்பித்தாலும், இப்போ தாவேகா தலைவர் விஜய் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் எதிரி திமுக என்று திமுகவினுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டுமே தேர்தல் களத்தில் நிற்கிறாரே தவிர, கொள்கை எதிரி பாஜக என்ற அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டக்களமோ ஒரு பெரிய அறிக்கைகளோ எதிர்த்து இது வரைக்கும் பெரிய விஷயத்தை விஜய் பேசலை. அப்போ அரசியல் எதிரி என்கிற ஒரு நிலைப்பாடை வைத்துக்கொண்டு மட்டும் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு விஜய் நினைக்கிறார். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வைகோ மேலே இன்னைக்கு வரைக்கும் அவர் துரை வைகோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லியே நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் வளர்ந்துடலாம் நினைக்கிறது என்பது அது ஒரு மூன்றாம் தர அரசியல் நிலை. அது நீங்கள் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணதற்கு பிறகு உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய எதிர்கால அரசியல் என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்பது குறித்தான பதிவுகள் இது வரைக்கும் எதுவும் பதிவு பண்ணியிருக்காங்களா? ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? உங்களுடைய பேட்டிகள் ஏதாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? இன்றைக்கு வரைக்கும் என்னிடம் 1000 கேள்விகள் நீங்கள் கேட்டாலும் நாம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை தாங்கி நிற்கிற இயக்கத்தினுடைய தொண்டனாக தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியும். அப்படி தான் நான் பேச முடியும். எது அரசியல் உங்களுக்கு? வைகோ மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதும் நீங்கள் வெளியில வந்துட்டீங்க ஒரு இயக்கத்தை விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த இயக்கத்தை பத்தி பேசக்கூடாது. இல்ல இப்ப வைகோ பத்தி அவர் எதுவும் சொல்லலையே பெருசா. இப்போ துரை வைகோ மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதே பெரிய விஷயங்க. உலகத்தில் இருக்க எத்தனை பேர் பாராட்டிய தலைவன் வைகோ. அவருடைய உழைப்பை, அவருடைய 61 ஆண்டு கால பொதுநல வாழ்க்கையை, அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மீது இதுவரைக்கும் யாரும் வைக்காத குற்றச்சாட்டை நீ வைக்கிறாய் என்று சொன்னால் உன்னை எந்த இடத்தில் வைத்து நான் பார்க்க வேண்டும்? எது அரசியல் களம்? இல்ல நேத்து கூட அவர் என்ன சொல்றாருன்னா, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களை அரவணைத்து செல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏங்க அரவணைத்து செல்வது என்பது என்ன? கூப்பிட்டு குழந்தையா கூப்பிட்டு என்ன தாயா உனக்கு பால் கொடுக்கறதுக்கு? உனக்கு அரசியலுக்கு புட்டி பால் கொடுத்து ஊட்டிக்கிட்டா இருக்க முடியும்? கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியில என்னங்க அறிவிச்சிருக்கணும்? எதை மையப்படுத்தி உங்கள் அரசியல் கருத்தை அறிவித்திருக்க வேண்டும். மல்லை சத்தியா இதை பேசியிருந்தா வந்து யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை. இப்போ நாஞ்சில் சம்பத் பேசுறாரு, திருப்பூர் துரைசாமி பேசுறாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் வைகோ கூட டிராவல் பண்ணாங்களோ, யார் கட்சியை விட்டு இப்ப விலகி இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து வைகோ பேசுறதை தாண்டி துரை வைக்கவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. துரைசாமியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 100 கோடி ரூபாய் சொத்தை கொள்ளையடிச்ச பாவி அந்த ஆளு தெரியாதா உங்களுக்கு? நாஞ்சில் சம்பத் ஒரு அரசியல் பொறிக்கு ஒரு அரசியல் வியாபாரி. வார்த்தை ரொம்ப தடிமனா. அவர் பேசுற வார்த்தைக்கு பதில் இது. நான் என்னோட வார்த்தை இல்ல. அவர் இப்பொழுது 2-3 நாட்களாக ஒரு பேட்டி கொடுக்கிற பேட்டிகளை வர்ற வார்த்தைக்கான என்னுடைய பதில். அரசியல் அனாதை. ஒரு இயக்கத்தில் கூட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இடத்தில் இருந்த நாஞ்சில் சம்பத் தன்னுடைய நாவன்மையால் எதை வேணாலும் பேசிடுறதா? எதை வேணா பேசுற முடியுமா? முதன்மை செயலர் துரை வைகோ பத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிற இடத்துக்கு நகர்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதல்ல துரை வைகோ திருச்சியில் ஜெயிச்சதுக்கு நேரு போட்ட பிச்சை அப்படிங்கிறார் ஒரு பேட்டியில. கூட்டணி இயக்கங்கள் கூட்டணியிலே இருக்கிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து தேர்தலிலே வெற்றி அடைவதுதான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய மாண்பு. ஆமாவா இல்லையா? எங்கே மதிமுக வலுவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் பொது உடைமை இயக்கங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தோள் கொடுத்து நிற்கக்கூடிய இடத்தில் நகர்வதுதான் ஒரு கூட்டணி. திருச்சி தொகுதியில் நின்றார், தீப்பெட்டி சின்னத்தை நின்றார். அவருக்கு என்ன தெரியும்? ராஜினாமா பண்ணிட்டு நிக்க சொல்லுங்கன்னு பேசுறார் நாஞ்சில் சம்பத். அவரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க.
அவர் எந்த தேர்தலில் நின்றுருக்காரா இது வரைக்கும் நாஞ்சில் சம்பத்? ஏதாவது தேர்தல் ஜனநாயகத்தில் இருந்து மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காரா? நாஞ்சில் சம்பத்துடைய விமர்சனங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. துரை வைகோ இந்த இயக்கத்திற்கு வந்ததற்கு பிறகு 99.9% இயக்கத்தினுடைய தொண்டர்களை ஒருங்கிணைத்திருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் துரை வைகோ. எங்களுக்கு தானே தெரியும். உலகம் அறிந்த செய்தி. உனக்கு அறியாமல் எப்படி போயிருக்கோம்? உங்களுக்கு தெரியாமல் எப்படி போயிருக்கோம்? தேர்தல் இங்க கட்சிக்கு உள்ளே வந்ததற்கு பிறகு அவர் விட்ட சவால், உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலே தென் மாவட்டங்களிலே இழந்த இடங்களை மீட்போம் என்று இழந்த இடங்களை மீட்டு வெற்றி வாகை சூட்டினார் முதன்மை செயலாளர். இன்னைக்கு மதுரை திருச்சியில மாநாடு நடத்தணும். 2.5 லட்சம் தொண்டர்களை கொண்டு வந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து 2.5 லட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கு இருக்கிறது. அவரை எள்ளி நகையாடிய கூடிய இடத்தில் நாஞ்சில் சம்பத் இருக்காரா? திமுக இருந்து தூக்கி போட்டிருக்காங்க. நான் பேசின ஒரே அதே நிகழ்ச்சியில் அவர் பேசுறார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை வந்து விஜயோடு ஒப்பிடுறார். அவருக்கு சேர்ந்த அந்த இளைஞர் கூட்டம் மாதிரி விஜய்க்கு அந்த இளைஞர்கள் கூட்டம் எழுச்சியோடு இருக்குன்னு பேசக்கூடிய இடத்தில் நகர்ந்து இருக்கிற ஒரு நயவஞ்சகனை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. கவர் எங்கே கொடுத்தாலும் போவாரு. திமுக இருந்து ஏன் தூக்கி எறிஞ்சாங்க? இப்போ அவருடைய நடவடிக்கைகள் என்ன? அரசியல் தேர்தல் களத்தில் நின்றுருக்காரா? ஏதாவது உருப்படியா கொள்கை பேசி இருக்காரா? அவரை கூப்பிட்டு பயிற்சி கொடுக்க சொன்னதே நான் தப்புன்னு சொல்லுவேன். திமுகல பயிற்சி கொடுக்க சொன்னாங்க, இப்ப கடைசியா பண்ணல, என்னை கூப்பிடல, அதனாலதான் நான் மனவெறுத்து போயிருக்கிறேன் என்று சொன்னார்களே. நீங்க பேசின ஒரு 15 அரசியல் கூட்டத்துடைய அந்த பேச்சை போட்டு கேட்டானா எவனு பேச்சாளனா வரமாட்டான். நானும் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவன் தான், நானும் மேடைகளில் பேசுவன் தான். என்னுடைய பேச்சிலே நாகரிகம் இருக்கும். என்னை இந்த அளவுக்கு என்னை கொதிப்படைய பேச வைத்திருப்பது என்பது சமீபத்தில் அவர் கொடுத்து கொண்டிருக்கிற பேட்டி கீழ்த்தரமானவர். கீழ்த்தரமான பேச்சு. இன்னும் 4 பேர் சேர்ந்துட்டாங்கல்ல. யாரு? மதிமுக அட்டாக் பண்றதுக்கு, வைகோ அட்டாக் பண்றதுக்கு, அரசியல் களத்தில் எப்படி இதெல்லாம் வந்து எப்படி துரை வைகோ சரி செய்ய போறாரு? துரை வைகோ சரி செய்ய அவசியம் இல்லைங்க. துரை வைகோடைய பணிகள் வேறங்க. இல்ல இப்ப அவர் வந்து ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சிஎம் சந்திப்பேன், அந்த சந்திப்பு ஒருவேளை நேர்ந்தால் துரை வைகோ சாக்குன்னு சொல்லி காத்திருப்பார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆளு ஒரு முதல்வரை சந்திக்க நீ எங்க வேணா போய் என்ன வேணா சந்திச்சுக்க, இன்னும் பெட்டி செய்தியாக வருகிற இடத்தில் தான் நீ இருக்கிறாய். அவ்வளவுதான் உன்னுடைய தகுதி என்பது எங்களுக்கு தெரியும். நீங்களும் காஞ்சிபுரத்துல செப்டம்பர் 15 மாநாடு போட்டீங்க, நாங்களும் மாநாடு போட்டோம். 300 பேர் வந்து உட்கார்ந்து இருந்தா அவர் ஒரு கொட்டகையை போட்டு உட்கார வச்ச மாநாடு நடத்தின இடத்துல இருந்த நீங்கள், நான் வந்து ஒரு இயக்கத்தை விட்டு வெளியில போயிட்டீங்களா? நீங்க இயக்கம் நடத்தக்குள்ளே நான் வாழ்த்துக்கிறேன். ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஒரு திராவிட இயக்க சிந்தனையோடு எல்லா தலைவர்கள் படத்தையும் போட்டு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. கொள்கை ரீதியாக உங்கள் அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து எடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் நகர வேண்டும். அதை விட்டு இல்லாத பொய்களை சொல்லி அதன் மூலம் கிடைக்கிற வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு நீ அரசியல் இயக்கத்தை உன் கட்சியை நகர்த்துறதுக்கு கூட இன்றைக்கு முதன்மை செயலாளர் துரை வைகோ மீதும் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் மீதும் குற்றச்சாட்டை சொல்லி அதன் மூலம் கிடைக்கிற வெளிச்சத்தில் நீ இயக்கத்தை நடத்துகிற இடத்தில் தான் நீ இருக்கிறாய். அதனால நீங்க உங்க அரசியல் பாதையை பயணிச்சுங்க. கட்சி அதுக்கே இப்ப பிரச்சனை. ஏற்கனவே அதே கட்சி நான் நடத்திட்டு இருக்கேன். மே 24, 2024 நான் கட்சி நடத்திட்டு இருக்கிறேன் வழக்கு போட்டிருக்காரு ஒருத்தர். 15 பேர் குழு அமைச்சிங்க. நான் விமர்சனம் செய்ய முடியுமா? நான் விமர்சனம் செய்ய மாட்டேன். ரொம்ப அதிகமா உங்கள் அரசியல் பார்வையில் நீங்கள் தளத்தை நீங்கள் நகர்த்துவது உங்களுடைய உரிமை. அதை நான் ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டேன். என்னை தொடாத வரையில். என்னை தொட்டா நான் தொடுவேன். என்னை தொட்டால் நான் தொடுவேன். துரை வைகோ ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு மறைமுகமா அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? யார் கூட ஏதோ ஒப்பந்தம் போட்டிருக்காரு. எதிரா சாக்குன்னு காத்துட்டு இருக்காப்ல கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கு. வெட்டி பயலுக பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்க. அதெல்லாம் வீணா போனவங்க பேசுற பேச்சுங்க. மோடிக்கு எதிராக போராட்டம் பண்ண சொல்லுங்க. சனாதனம் குறித்து பேச சொல்லுங்க. சனாதனம் குறித்து பேச சொல்லுங்க. மல்லை சத்யாவை உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல. இந்தியா முழுமைக்கும் சனாதன எதிர்ப்பு என்பதை கொண்டு சென்று சேர்த்தார்ல திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், இன்றைய துணை முதல்வர். அதே எங்க மதுரை மாநாட்டில் எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ பேசினார்ல. நான் சனாதனத்துக்கு எதிரானவன், ஒரு காலம் சனாதனம் இந்த மண்ணில் விதைத்து விடக்கூடாது என்பதுக்கு என் களம் காணுவேன் அறிவிச்சாங்கல்ல. நீங்க பேசுங்க. மதவாதத்திற்காக, இந்துத்துவாவுக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, திராவிட இயக்கத்தினுடைய தத்துவங்களுக்கு எதிராக இங்கே அரசியல் செய்கிறவங்க மோடி ஏற்று நீங்க அறிக்கை கொடுத்துருக்கணுங்க. மோடி கோயம்புத்தூருக்கு வந்தார்ல, எல்லா கட்சியும் கொடுத்தாங்களே. தந்தை பெரியார், திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் இயக்கங்கள்லாம் சேர்ந்து கருப்பு கொடி காட்டினாங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? கட்சிக்கு கொடி வச்சாச்சுல்ல, 10 பேர் போய் நிக்க வேண்டியது தானே. இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அறிவிச்சு இன்னைக்கு தாலுகா அலுவலகங்களோட போராட்ட களத்திற்கு போயிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வேலை நிறைய இருக்குங்க.
எதிரி பலமாக வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு அதை தகர்க்க வேண்டும் என்கிற கடமையும் பொறுப்பும் அதிமுகவுக்கு இருக்கு. திமுகவோடு இணைந்து கூட்டணியில் இருக்கிற எல்லா இயக்கங்களும் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கான போராட்ட களங்களை சமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான அரசியல் செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு 1000 பணிகள் இருக்கு. தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி வெட்டி பயலுக்கு பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஜனவரி 2ஆம் தேதி நடைப்பயணம் துவங்க போகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்கணும். இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்கிறாரு. 12ஆம் தேதி இது நிறைவடையுது அப்படின்னு சொல்லி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன திட்டம்? வைகோவும் நடக்கிறாரா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில பேரை செலக்ட் பண்றாரு. 130 பேர், 132 பேர்னு செலக்ட் பண்றாரு. வைகோ தலைமையில அது நடக்கிறதா, அல்லது வைகோவே நடக்க போறாரா? அதாவது சில செய்திகள் எப்பொழுதுமே அவேர்னஸ் தேவைப்படுகிறது. நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் சாதிய ஒழிப்பிற்கு 1 நூற்றாண்டு கடந்ததற்கு பிறகும் சாதிக்கு எதிராக இன்றைக்கு அவேர்னஸ் கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கிறோம். 1 நூற்றாண்டு காலம் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் வலிமையோடு தன் தத்துவங்களை கொண்டு வந்து நின்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இன்றைக்கு எளிய மக்களை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை கல்வியிலும் சுகாதாரத்திலும் எல்லா நிலைகளிலும் தூக்கிவிடக்கூடிய இடத்தில் போராடி கொண்டிருக்கிற இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் சாதியத்திற்கு எதிராக களம் அமைத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். ஆணவ படுகொலை இந்த மண்ணில் நடக்கலாமா? அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக இன்றைக்கு ஆணையம் அமைச்சு புதிதாக சட்டம் உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். சில விஷயங்கள் போதை என்பதும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த வன்கொடுமைக்கு எதிராகவும் இதுபோன்ற சாதிய மதவாத மோதல்களுக்கு எதிராகவும் மக்களை அணிதிரட்டுவதற்கு இன்னும் 1 நூற்றாண்டு காலம் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். இதெல்லாம் அவேர்னஸ். இது உடனே திமுக அவங்க வரலாமா, இவங்க வரலாமா, எதுக்காக நடக்குது? இந்த கேள்வியெல்லாம் தெரியாதவர்கள் கேட்கிற கேள்வி. முக்கியமாக ஒரு 5, 6 நிலைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு போயிட்டே இருக்கணும். போதைப் பொருள் இன்றைக்கு கஞ்சா புழக்கம், அந்த அபைன் அதுன்னு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. இங்கே கொண்டு வருன்னு கேட்டால் இங்கே விளைவிக்கப்படுவதில்லை. எல்லாம் குஜராத் துறைமுகத்திலேருந்து இங்கே எல்லாம் இறக்குமதியாகி இந்தியா முழுமைக்கும் விற்பனையாகிட்டு இருக்கு. அப்போது எங்கே கிடைக்குதோ அந்த இடத்திலே அதை முடக்கும். 22,000 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஹெராயின் மாட்டினது அதானியோட துறைமுகத்தில் குஜராத்தில். 2000 கிலோ இதுவரைக்கும் இந்தியாவிலே பிடித்த அதிகப்படியான போதைப்பொருள் கிடைத்த இடம் அதுதான். எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நசுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அவேர்னஸை நம்ம கொடுக்கணும். பள்ளி மாணவர்களுக்கும் இவங்களுக்கும் இந்த மாதிரியான போதையின் பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு அவேர்னஸ் பாயிண்ட். நம்ம அதை அப்படித்தான் எடுக்கணும். அதுக்கு செய்யக்கூடிய தகுதி பெற்ற ஒரு தலைவராகத்தான் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் 6000 7000 கிலோமீட்டர்கள் நடைப்பயணம் மதுவுக்கு எதிராகவும் பல போராட்டங்களுக்கு எதிராக நம்ம தஞ்சை மண்டலத்தில் நடந்த அந்த மீத்தேனுக்கு எதிராக போராட்ட களங்கள் என்று, முல்லை பெரியாறு என்று மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக மக்களிடம் கொண்டு சேர்த்த தலைவன். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மீத்தேன் போராட்டங்கள் எல்லாம் கட்சி கொடியே கொண்டு வரக்கூடாதுன்றார். ஏதாவது எந்த தலைவனா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? நீங்கள் அவர்கிட்ட பாடம் பயின்ற மல்லை சத்யா, அவர்கிட்ட பாடம் பயின்ற நாஞ்சில் சந்தை போன்றவர்களை இப்படி நயவஞ்சமாக பேசுகிறான். உன் கூட இருக்கிறவனை பேச வச்சுக்கிட்டு இருக்கிய, உனக்கெல்லாம் அப்படி பேச வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? முதல்ல அந்த தகுதியை இழந்து நிற்கிறீர்கள். அந்த தலைவனிடமிருந்து கற்றுக்கொண்டது இதுதானா நீங்கள்? நான் எவ்வளவோ என் தலைவன்ட்டு கற்றுக்கேன். என்னை புடம் போட்டு இருக்கிறார்கள். என்னுடைய சிந்தனை என்பது நான் எந்த செயலை செய்தாலும் ஒரு இயக்கத்திற்கோ தலைவருடைய செயல்பாடுகளுக்கோ எந்த குத்தகம் வந்துவிடக்கூடாது என்ற அளவில் கூட நான் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய பேச்சாளர். நான் அப்படிதான் பயன்படுத்துவேன். ஆனால் அதுவும் இப்போ இந்த 1 வாரமாக அவங்க பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி பேட்டி கொடுப்பது என்பது ஒரு தலைவன் மீது, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவன் மீது நீங்கள் ஒரு 4 நாளைக்கு பேசிட்டு போகலாமே தவிர உலகம் அறியும், தமிழக மக்கள் அறிவார்கள். இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் வைகோவினுடைய நேர்மையும் அவருடைய லட்சியமும் அவருடைய உழைப்பும். நீ சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அதனால் அது அவங்களுக்கு வேறு வழியை தேட சொல்லுங்கள். இயக்கத்தை வழிநடத்த சொல்லுங்கள். 15 பேர் குழு அமைச்சிங்க. உன் கட்சியில் சேர்ந்தவன் அந்த 15 பேர் தான் முதல்ல. அவனை வச்சு குழு அமைச்ச. ஒரு கட்சிக்கு பேரை ஒழுங்காக ஆய்வு பண்ண முடிஞ்சதா? ஒரு கட்சிக்கு பேர் வைக்கிறீங்க, அவரு கூட வைக்கல போறீங்க. மற்றவங்களாம் சேர்ந்து அந்த 15 பேரோட வேலை என்னங்க? முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்க. நான் அது பெரிய விமர்சனமாக கொண்டு போக நான் விருப்பப்படலை. ஒரு 15 பேரை குழு அமைச்சு ஒரு பணியை கொடுக்குறீங்க. அந்த 15 பேரும் மனசால உள்ள இறங்கி இந்தியா முழுமைக்கும் இருக்கிற கட்சியினுடைய பேர், பதிவு பண்ண கட்சியினுடைய பேர் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு செய்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ திராவிடம்னு வரணும்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். உடனே இவங்க 15 சேர்ந்து அதை வச்சிடலான் இருப்பாங்க. ஆய்வு செய்யணும்.
அதுதான் ஒரு தலைவன் தன்னுடைய குழுவே தன் கையக்கத்தில் இருக்கிற ஒரு அணி சார்ந்த தலைவர்களையும் வழிநடத்துகிற பண்பு அது. சரி, இப்ப இவ்வளவு நடக்குது. துரை வைகோ எங்க போனாரு? துரை வைகோ பாராளுமன்ற தொகுதியில் இருக்காரு. 18 மாத காலங்கள். வைகோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பிரஸ் மீட் கொடுத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நடைப்பயணம் சம்பந்தமா இளைஞர்களை சந்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. துரை வைகோ ஆளையே காணோமே. நீங்க அரசியல் களத்திலே இல்லைன்னு நினைக்கிறேன். தலைவர் எங்களுக்கு இன்னைக்கும் தலைவர் வைகோ அவர்கள் தானே. 8 மண்டலங்களிலே கூட்டங்கள் போட்டோம். தலைவர் வைகோ தான் பேசினார். தலைவர் வைகோ தான் பேச வேண்டும். சரிங்களா? இந்த சமத்துவ நடைப்பயணம் அவர் எடுத்த முடிவு தான். 300 இல்ல, பேர் வைகோ நடக்கிறாரு. துரை வைகோ நடந்தா என்ன சொல்றேன். பிரச்சனை? அது எல்லாரும் ஒரே துரை வைகோ நடக்கலாம்ல. இல்ல. எல்லோரும் ஒரே இடத்தில் வந்து தலைவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய பணிகளை அவர் செய்வார். தலைவருக்கு பிறகு அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு இப்ப இருந்து ட்ரைனிங் கொடுக்கலாம்ல. துரை ட்ரைனிங் எல்லாம் வைகோக்கு. என்னங்க மனசுல எங்க 18 மாசம் பாராளுமன்ற உறுப்பினரா வந்தாரு. யாரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏதாவது பயிற்சி பட்டறை வகுப்பு எடுத்தாங்களா? ஜெயிச்சாரு 18 மாதம். நான் ஓப்பன் சேலஞ்சு வைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு. இந்தியாவில் இருக்க 534 பாராளுமன்ற உறுப்பினர்களில் இந்த 18 மாதங்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 99% மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக 24/7 உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க கைவிட்டு சொல்லுங்க. அப்படி உழைச்சிக்கிட்டு இருக்காருங்க. அவரை நம்பி வாக்கு கொடுத்திருக்கிற இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட திருச்சி பாராளுமன்ற தொகுதி, அந்த தொகுதியை இன்னைக்கு கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அவர் இருக்காரு. கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல எங்கள் அன்பு தலைவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும். அவருக்கு பிறகு வந்து அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் துரை வைகோ உட்பட இயக்கத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள் அண்ணன் செந்திலதிபன், டாக்டர் ரொகையா, அண்ணன் வந்தியத்தேவன், திமு ராஜேந்திரன், எங்களுடைய துணை பொதுச்செயலாளர்கள் எல்லாம் தயாரா இருக்கிறோம். தலைவர் வந்து இன்னமும் உழைக்கணும்னு ஆசைப்படுறோம். தலைவர் இன்னும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பழைய தலைவரை அந்த பழைய பேச்சை காண வேண்டும் என்கிற ஆவல். இப்பெல்லாம் பேசுறதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா பேசுறார். அதெல்லாம் கேட்க எங்களுக்கு ஆனந்தமா இருக்குது. எங்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இன்றைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தலைவர் வைகோ இருக்கிறார். முதன்மை செயலாளர் தேவைப்படுகிற இடத்தில் தலைவருடைய ஆலோசனையை பெற்று தன்னை இயக்கத்துக்குள் நகர்த்தி கொண்டிருக்கிறார். தற்சமயம் பாராளுமன்ற உறுப்பினராக அந்த மக்கள் பணியிலே முழுவதுமாக தன்னை ஒப்படைத்து பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இங்க பெரிய பெரிய திட்டங்கள். நீங்க தனியா ஒரு பேட்டி எடுங்க அவரை. பாராளுமன்ற தொகுதியில் 18 மாதத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு ஒரு பேட்டி தலைப்புல பேட்டி எடுங்க. கண்டிப்பா அதுக்கான முயற்சி நம்ம பண்ணுவோம். திமுக கூட்டணி கட்சி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாங்க வந்து அதிக சீட்டு கேட்போம் அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மதிமுக எத்தனை சீட்டு கேட்க போகுது? அதிக சீட்டு கேட்போம். எல்லாருமே கேட்பாங்க, நாங்களும் கேட்போம். அது பேச்சுவார்த்தையில் தானே முடிவாகும். அதிக சீட்டை கேட்டு பெறுவது என்பது எல்லாருக்குமான இயல்பு தானங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பிஸ்கட் கொடுக்குறீங்க, பத்தலை எனக்கு இன்னொரு பிஸ்கட் கொடுன்னு கேட்குது. வெளில வயிறு உனக்கு சரியாக வராதுமா, போதும் நிறையா சாப்பிட்ட, நான் அடுத்த முறை பார்த்துக்கலாம், ஈவினிங் பார்த்துக்கலான்னு சொல்லி குழந்தைய சமாதானம் பண்ணுவீங்க. இல்லை அந்த குழந்தை இன்னும் சாப்பிடலாம், அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம், அது நல்லா செரிமானம் நல்லா ஆகும்னா இன்னொரு பிஸ்கெட்டை கையில் கொடுப்பீங்க. நான் சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பிஸ்கட்டு போடுற இடத்துல தான் அவங்க இருக்காங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டுறாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். எல்லா இயக்கங்களும் தேர்தல் காலம் வருகிற பொழுது எங்களுக்கு 6 சீட்டுக்கு மேலே எங்களுக்கு ஒரு 12 சீட்டு கொடுங்கன்னு கேட்பது என்பது இயல்பான ஒன்று. அதில் வந்து உடனே வந்து கூட்டணி கட்சிகள் குழப்பம் என்று பேசுவதெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் பேசுவார். 2026 தேர்தலில் வைகோ அவர்கள் போட்டியிடுவாரா? இல்லை, அது வந்து கட்சியினுடைய உயர்நிலை குழு தான் முடிவு செய்யும். தலைவர் விருப்பப்படுறாராங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை, நீங்களாம் கோரிக்கை வைப்பீங்கல்ல? இல்லை, அதுதான் சொல்கிறேன். தலைவர் விருப்பப்படுகிறாரா என்று தெரியாது. ஒருவேளை தலைவர் விருப்பப்பட்டால் பொதுக்குழு கூடி முடிவு செல்லும். இல்லை உயர்நிலை குழுக்கு சேர்ந்து முடிவு செய்து தலைவரை நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நில்லுங்கன்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலம் வருகிற பொழுது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இப்போ ஒரு தகவலை கொடுத்துருக்கிறீங்க. நான் கூட முதல் குரலாக நான் கொடுக்கிறேன். எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராகவும் தங்களுடைய 61 ஆண்டு கால பொது வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அனுபவங்களை இந்த சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த சட்டமன்றத்திற்கும் அவர் வந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் தலைவர் இதற்கு இணங்க வேண்டும் என்று உங்கள் சேனல் வழியாகவே நான் ஒரு முதல் கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.